ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SKN சேலம் கரத்தன் ராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சாக் பயிற்சியில் 3வது எபிசோடு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டபுள் லஞ்சாக்கில் ஒரு சில பயிற்சி முறைகளை பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் முறையாக கற்றுக்கணும், முழுமையாக கற்றுக்கணுன்னா பக்கத்தில் உங்கள் மாஸ்டர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னாவே நீங்கள் மாஸ்டர்ஸ் லஞ்சாக் பயிற்சி முழுமையாக கற்றுக்கலாம். இது லஞ்சாக் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சாதாரணமாக வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஸ்டீலு ரொம்ப சேஃபாக பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். வந்து இந்த மாதிரி பயிற்சி முறையை செய்யக்குள்ளே கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ரப்பர் ஐட்டம், அடுத்தது வுட் ஐட்டம், மூணாவது வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிராளியை தாக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம இதில் தாக்குறது தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம சரியாக செய்யாமல் விட்டோம்னா, சரியாக நம்ம அட்டாக் பண்ணாமல் விட்டோம்னா அந்த அட்டாக் வந்து நம்மளே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக நம்ம அட்டாக் பண்ணாமல் விட்டோம்னா அதால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பயிற்சி போவோம் பாருங்கள். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளாக் பண்ணி இதிலேயே நம்ம அட்டாக் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்படி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம இருக்குன்னா பாருங்கள், இது அடிக்கணும்னா பாருங்கள், அடிச்சிடணும். கேட்ச் பண்ணுறோம் அப்படி பாருங்கள். இதில் இந்த கால் எடுத்து வச்சு விசிறிட்டு கேட்ச் பாருங்கள். இந்த மூமெண்ட்டில் இருக்கோம். இந்த மூமெண்ட்டில் நம்ம இருந்துக்கிட்டு சாதாரணமாக நம்ம இப்போ ஒருத்தர் தாக்க வரோம்னு வச்சுக்கலாமே, ஜஸ்ட்டு பொசிஷன் நிற்கிற பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கையால் பாருங்கள், பேக் சைடு ஹேண்டால் விசர். இப்போ இந்த மாதிரி விசிறக்குள்ள என்னன்னா அவங்களுடைய ஹெட்டில் அட்டாக் ஆகும். பாருங்கள், இது ஹெட்டில் அட்டாக் ஆகும், அந்த மாதிரி ஒரு சேம். இந்த கையில் விசிறோம், அட்டாக் 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 கேட்ச். இப்போ இந்த மாதிரி நம்ம அட்டாக் எடுக்கக்குள்ள பாருங்கள் இருக்கோம். 1 2 1 2 இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த மூமெண்ட்டில் விசிறிட்டு கேட்ச் அப்படி பாருங்கள், எடுத்தோம், விசிறோம் கேட்ச். இது மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுறது. அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதையே பகட்டல் 2 பக்கத்துலையும் ஒரே டைமில் 2 கட்டையால் பக்கத்தில் அட்டாக் பண்ணுறோம். மறுபடியும் பாருங்கள், ஒரே டைமில் பக்கத்தில் அட்டாக் பண்ணுறோம். அப்படி பாருங்கள், அட்டாக் பண்ணுறோம், பக்கத்து அட்டாக்கு. அடுத்தது சப்போஸ் நம்மளை இந்த பக்கம் சைடில் நம்ம 2 பேர் தாக்க வராங்கன்னு வச்சுக்கலாங்க. இந்த சைடு இந்த பக்கம் தாக்கலாம், இந்த சைடு 2 ஒரே டைம் நம்ம 2 பேர் அட்டாக் பண்ணுறோம். சைடை நோக்கி எடுக்கிறோம். இந்த மூமெண்ட்டில் எடுக்கிறோம். அப்போ நம்ம சைடில் சேம் டைம் 2 பேர் வராங்கக்குள்ள அந்த மாதிரி பார்க்குறோம். முன்னாடி பின்னாடி அட்டாக் பண்ண வராங்கன்னு வச்சுக்கலாம். பாருங்க, சைட் இந்த பக்கம் ஸ்டெப் சைட் அடுத்தது. இப்போ நம்ம சைடு அட்டாக் முறை பார்த்தோம். இதுலேயே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபேஸ் அட்டாக் பார்த்தோம். இப்போ நோஸ் அட்டாக் பார்க்க போகிறோம். நோஸ் அட்டாக்னால் பாருங்கள், இருக்குது, எடுத்து டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஃபேஸில் அடிக்க போகிறோம். அப்படி ஃபேஸ் 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 நோஸில் அட்டாக் பண்ண போகிறோம். இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்ரோயின் பாருங்கள், எதிராளியோடைய க்ரோயினில் அட்டாக் பண்ண போகிறோம். அப்படி பாருங்கள், எதிராளியோடைய க்ரோயினில் அட்டாக் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து செய்யக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிராளி ஈஸியாக நம்ம தாக்கலாம். அல்லது நம்மளுடைய முட்டி உடைக்கணும்னு பாருங்கள், அந்த மூமெண்ட்டில் இருக்கோம். க்ரோயினில் அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு நீல் டவுன் போட்டு விசிறி காலை உடைக்கிறோம். காலை விசிறி உடைக்கிறோம். சேம் இருக்கும் பாருங்க. 1 2 4 5 6 காலை உடைக்கிறோம். ஓகே, 1 2 இந்த மாதிரி
அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம எதிராளியை வந்து நம்ம தாக்க வரக்குள்ள நம்ம ஈஸியாக வந்து தாக்கலாம். அடுத்த பாருங்கள், இப்போ இந்த மூமெண்ட்லேயே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடிக்கிற முறையை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த மூமெண்ட்லேயே நம்ம அவங்கள அட்டாக் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 அப்படி பாருங்கள். பிளாக் பாருங்கள், வெளியே பிளாக் 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 இப்படி வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடிக்கும் முறையும் தடுக்கும் முறையும் இதில் பார்த்தோம். இப்போ இதில் டபுள் நஞ்சாக்கில் நம்ம எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்படி இருக்கும். இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து அடுத்து பாருங்க, இப்படி எடுத்து ப்ரொடெக்ஷன், இப்படி எடுத்துட்டு கேட்ச் கேட்ச் இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து பாருங்க, வெளியே அப்படி 1 2 3 4 5 அப்படி பாருங்க. 1 2 3 4 5 பாருங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா 1 இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதே வந்து சைடு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதே மூமெண்ட்டில் சேம் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரே டைம் என்ன பண்ண போகிறோம், ப்ரொடெக்ஷன். ஓகே நண்பர்களே, இன்றைய நஞ்சாக் பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஐகான் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகான் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அனைத்து வகையான பதிவுகள் அதில் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கரை ஜெயராஜ். ஜெய் ஹிந்த்.